உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் உச்சகட்டம் அடைய ஆண்கள் என்ன செய்யணும்? இதுல நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். நிறைய வழிமுறைகள் இருக்கு. ABCDEF இதை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல ஒரு முறையில தான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைவாங்க அப்படின்னு இல்லை. ஆண்களுக்கு ஒண்ணுதான், ஆண் உறுப்பு மட்டும்தான். பெண்களுக்கு ஒரு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல்ல ஏ ஸ்பாட். ஏ வந்து ஏ ஸ்பாட். பெண்ணுறுப்பு உள்ள ஆழமாக விரலை நீங்க விட்டு மேல் பக்கமாக பெண்ணுறுப்புடைய ஆழமா உள்ள மேல் பக்கத்துல தூண்டிங்கன்னா ஏ ஸ்பாட் இருக்கு. அதை தொடர்ந்து இப்படி தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஏ ஸ்பாட்டை ஒரு 10-15 நிமிஷம் நீங்க தொடர்ந்து தூண்டணும். இது ஒரு எளிமையான வழி. ஆனா இது கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். எல்லாரும் இதை பண்ண முடியுமா? கொஞ்சம் சிரமம் இருக்கு. கொஞ்சம் ட்ரைனிங் உங்களுக்கு வேணும். ஏ ஸ்பாட். பி அப்படின்றது பிரஸ்ட். மார்பகங்களை தூண்டுறதன் மூலமா 4-5% பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். மார்பகங்களை நம்ம போதுமான அளவுக்கு தூண்டுறதில்லை, தூண்டலாம். குறிப்பா அந்த நிப்பிள் தூண்டுறது. ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கும் போது 3-4% பெண்கள் உச்சகட்டம் அடைவாங்க. அது மாதிரி அந்த நிப்பிள் வந்து நீங்க எப்படி தூண்டணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ட்ரைனிங் வேணும். ஒரு திராட்சையை வந்து நீங்க நாக்கில் வச்சுக்கோங்க. திராட்சையை நீங்க உருட்டிக்கிட்டே இருக்கணும், ஆனா அது உடையக்கூடாது. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடையும். ஒரு 4-5% பெண்களுக்கு இதன் மூலமாவே ஒரு உச்சகட்டத்தை கொடுக்க முடியும். சி வந்து கிளைட்டோரிஸ். ஆண் உறுப்புக்கு இணையான ஒரு செக்ஸ் உறுப்புன்னா அது கிளைட்டோரிஸ் தான். பெண் உறுப்பு வெஜைனால மார்பகங்கள் மற்ற இடங்கள் நிறைய இடம் இருக்கு, எராட்டிக் ஜோன். ஆனா ஒரு உச்சகட்டம் தரக்கூடிய உறுப்புன்னா கிளைட்டோரிஸ். அது எப்படி தூண்டணும்? சரியா தூண்டணும்னா நாக்கு வச்சு நீங்க தொடர்ந்து ஒரு 15-20 நிமிடங்கள் தூண்டினீங்கன்னா நிறுத்தாம அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. விரல் வச்சு தூண்டலாம், ஆனா எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு 5 நிமிஷத்துல. நாக்கு வச்சு தூண்டுறதுலையும் சிரமம் இருக்கு. நீங்க ட்ரைனிங் இல்லைன்னா உங்களால முழுமையாக உச்சகட்டம் கொண்டு போக முடியாது. ஏன்னா நாக்கு வலிக்கும் ஒரு 3 நிமிஷம் தூண்டணுன்னு. இது மாதிரி யாருக்கும் அனுபவம் இருக்காது. நாக்கு பெயின் வரும்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வரும். ஸோ நீங்க தூண்டணும், நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து நீங்க நாக்கு வச்சு அதை தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. கிளைட்டோரிஸ் தூண்டுதல் இல்லை, உங்களுக்கு பிடிக்கல, பார்ட்னருக்கு பிடிக்கல, விரல் வச்சு நீங்க தூண்டலாம். அந்த கிளைட்டோரிஸை வந்து விரல் வச்சு நீங்க தொடர்ந்து தூண்டலாம். அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்க தூண்டலாம். இல்லை, அதுக்கான வைப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. கிளைட்டோரிஸை தூண்டக்கூடிய வைப்ரேட்டர்ஸ் நாங்கள் வந்து முன்னால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் காக்ரிங் வைப்ரேட்டர் காண்டம் அப்படின்னு இன்னைக்கு கூட கிடைக்குது. வைப்ரேட்டர் காண்டம் சைனாலேருந்து அப்போ வந்தது. சின்ன பேட்டரியோட சின்ன வைப்ரேட்டர் இருக்கும், அதோட ஒரு காண்டம் இருக்கும். காண்டம் போட்டுக்கிட்டு அந்த காக்ரிங்னு சொல்லக்கூடியதை மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் செக்ஸில் ஈடுபட்டீங்கன்னா கரெக்டாக அந்த கிளைட்டோரிஸ் மேலே அந்த வைப்ரேட்டர் போய் படும். சின்ன பேட்டரி உள்ள இருக்கும். அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். இது ஒரு தடவை செக்ஸ் பண்றதுக்கு. அது கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து 100 ரூபாய், 110 ரூபாய் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பாப்புலரா இந்தியாவில் முதல் முறையா நாங்கள் தான் அதை பண்ணோம். காக்ரிங் வைப்ரேட்டர் காண்டம். அப்புறம் இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப பாப்புலர் இல்லை. அது இதெல்லாம் இருக்கு. ஸோ கிளைட்டோரிஸ் இஸ் தி செக்ஷுவல் ஆர்கன் ஃபார் ஃபீமேல். பெண்களுக்கான செக்ஸ் உறுப்புனா அது கிளைட்டோரிஸ் தான், பிரைமரி உறுப்பு, ஆண் உறுப்புக்கு இணையான உறுப்பு.
அது விட்டுட்டோம்னா ஜி ஸ்பாட், டீன்றது ஜி ஸ்பாட். பெண்ணுறுப்புக்கு உள்ள விரல் விட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர்ல மேல் பக்கத்துல ஃபுல்லா உள்ள விட்டுட்டு மேல் பக்கம் பார்த்தா ஏ ஸ்பாட். ஒரு 1.5 சென்டிமீட்டர் மட்டும் உள்ள விட்டு மேல பார்த்தோம்னா ஜி ஸ்பாட். கிரஃபன்பர்க் அப்படின்ற விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடிச்சவர். இதை முதலாக உலகத்துக்கு சொன்னவர் கல்யாணமல்லா. அனங்கரங்கான்ற புத்தகத்துல இந்தியர் அவர். அனங்கரங்கா என்ற புத்தகத்துல கல்யாணமல்லா சொல்றாரு. அர்த்தச்சந்திர நாடி அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அதை தூண்ட முடியும். நீங்க ஒரு 15-20 நிமிடம் தொடர்ந்து தூண்டிங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அந்த ஜி ஸ்பாட் ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு பெருசா விரிவடையும். இதுல ஏராளமான ஆராய்ச்சிகள் நடந்தது. அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்ட ஒரு செக்ஸாலஜிஸ்ட் எல்லாம் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தாங்க. நாங்களாம் கூட அவங்களோட நிறைய ஆராய்ச்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஜி ஸ்பாட் பெரிய அளவுக்கு பாப்புலராக உலகம் எங்கும் இப்போ கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜி ஸ்பாட்டை நீங்க தூண்டலாம். அடுத்து இதுக்கப்புறம் தான் நீங்க ஆணுறுப்பை என்டர் பண்ணலாம். செக்ஸ் மூலமா நிறைய பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். இது இயல்பா பல பேருக்கு ஆகும், சில பேருக்கு ஆக மாட்டாங்க. அடுத்து இ ஃபார் என்டர், எஃப் என்ன, ஃபீமேல் ஆன் டாப். சில பேருக்கு எது பண்ணியும் சரியாகலைன்னா பெண் மேலிருந்து தூண்டக்கூடும். பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்க, அப்போ பெண் மேலே உட்கார்ந்துருக்காங்க. இதுல இது போன்ற ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொசிஷன் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா பெண் மேலே உட்கார்ந்துருக்காங்க, ஆணுறுப்பு உள்ள போயிருக்கு, ஆணுறுப்பு முழுமையா பெண்ணுறுப்புக்குள்ள இருக்கு. பெண் தன்னுடைய கிளைட்டோரிஸை கொஞ்சம் முன்னும் பின்னும் அசைகிறதன் மூலமா ஆணுறுப்பு மேல உரச முடியும். 2வது தூண்டுதல் இது. ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் தூண்டுதல் ஒண்ணு, கிளைட்டோரிஸை தூண்டுறது. 3வதாக பெண் மேல படுத்திருக்கும் போது 2 கைகளும் ஆணுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா ஆண் கீழே படுத்திருக்காரு, கைகள் ஃப்ரீயா இருக்கும். 2 மார்பையும் தூண்டலாம். இது 3வது தூண்டுதல். கொஞ்சம் பெண் தலையை கீழே கொண்டு வர்றாங்க, ஆண் தலையை மேலே கொண்டு வந்தா ஒரு மார்பு காம்புகளை ஆண் வாயில தூண்ட முடியும். இது 4வது தூண்டுதல். இதுல ஒரு பெண் 3-4 நிமிஷத்துல உச்சகட்டத்துக்கு வந்துருவாங்க. ஸோ கிளைட்டோரிஸை டைரக்டா தூண்டினாலும் வருவாங்க. ரொம்ப எளிமையான வழி. ஃபீமேல் ஆன் டாப் செக்ஸ் பழகிட்டீங்கன்னா அதுவும் எளிமையான வழி. இது ரெண்டும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இந்த ஏ ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட்டு, இது கொஞ்சம் ட்ரைனிங் வேணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் சரியா பண்ணி பழகணும். அதுவும் நல்லதுதான், ஒரு வெரைட்டியை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பெண்ணுடைய உச்சகட்டம் என்பது சாத்தியமான விஷயம். ஆனா ஏன் பெரும்பாலான பெண்கள் ஆகிறது இல்லைன்னா, ஆண்களை போல பை டிஃபால்ட் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியாது. ஏன்னா இயற்கை அதுக்கு சாதகமா இல்லை. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. மிருகங்கள்லையும் பெண் மிருகங்கள் பெரும்பாலும் உச்சகட்டம் அடைகிறது இல்லை. ஆண் மிருகங்கள் 2-3 நிமிஷத்துல இந்த ரொம்ப வேகமா விந்து வெளியே தரும் மிருகங்கள்னு பார்த்தா காளை, ராபிட், முயல் 2-3 செகண்ட்ஸ்ல விந்து வெளியே தருது. நீண்ட நேரம் ஆகவே ஆகாது. ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ணக்கூடிய விலங்குகள்னா இந்தியால மலைப்பாம்புகள் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல உறவு கொண்டதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் உலகத்திலே அதிகமா. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 தான் முக்கியமான விலங்குகள் நீண்ட நேரம் செக்ஸ் பண்றது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுல வேற சில வினோதமான விஷயங்கள். பாலைவனத்துக்கு போறதுக்கு முன்னால ஒட்டகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா,
நம்ம இப்போ காப்பர் டீ எல்லாம் போடுறோம் பெண்கள் கருத்தரிக்காமல் இருக்க. ஒட்டகத்தில் போகிற ஒரு குரூப் போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கருத்தரிச்சிடும். ஏன்னா அவங்க ஒட்டகத்தை ஃப்ரீயாக விடும்போது அதுங்க உறவில் ஈடுபட்டு கருத்தரிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கல் எடுத்து ஒட்டகத்து பெண்ணுறுப்பில் கையை விட்டு அதனுடைய கர்ப்பப்பையில் இந்த கல்லை போட்டுருவாங்க. ஒட்டகங்கள் கருத்தரிக்காது, பாலைவனத்தை கடக்கிற வரைக்கும் கருத்தரிக்காது. அந்த மாதிரியான காப்பர் டீ மாதிரி ஒரு முறை இப்போ இருந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ பெண்ணுக்கான உச்சகட்டம் என்பது விலங்குகளில் பெருமளவுக்கு காணப்படலை, பெரும்பாலான விலங்குகளில் இல்லை. ஆண்கள் அதே மாதிரி இருக்கிறாங்க, செக்ஸில் ஈடுபடுறாங்க, உச்சகட்டம் அடைகிறாங்க, முடியுது. ஆனால் இது போதுமா? ஒரு கட்டத்தில் வரலாற்றில் வாழ்வது மட்டுமே ஒரு பிரச்சனையாக இருந்தது மனிதனுக்கு. நீண்ட நேரம் இப்போ ரூமை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு 1 மணி நேரம் செக்ஸ் பண்ண முடியாது. இப்போ மனிதன் செக்ஸ் ஒரு இடத்துல பண்ணும்போது எதிரிகள் தாக்கலாம், விலங்குகள் தாக்கலாம். அப்போ ஒரு 2 நிமிஷம் செக்ஸ் பண்ணி சீக்கிரம் விந்து வெளியேற்றி தன்னுடைய இனவிருத்தியை அவன் உறுதி செய்ய வேண்டியவனாக இருக்கான். இது வரலாற்று ரீதியாக அவனுக்கு பழகிடுச்சு, 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றி சீக்கிரம் செக்ஸை முடிக்கிறது. ஆனால் இன்றைக்கு உயிர் வாழ்தல் மட்டுமல்ல, பெண்களுக்கு இன்பமும் வேணும், செக்ஸும் நல்லா இருக்கணுன்றது இப்போ எல்லாரும் ஏன்னா இப்போ நமக்கு அச்சுறுத்தல் இல்லை, நமக்கு யாராவது நம்மளை கொண்டுடுவாங்கன்னு எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா என்ன? இல்லை. அப்போ நமக்கு இன்பம் வேணும். செக்ஸில் இப்போ ஈடுபடும்போது பெண்களுக்கும் உச்சகட்டம் வேணும். அப்போது வரலாற்று ரீதியாக ஆண்களுடைய பாத்திரம் வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஆண்களுடைய பாத்திரம் மாறி இருக்கு. பெண்கள் விதிமுறைகள் இன்னும் மாறலை, ஆனால் அவங்க ரோல்ஸ் வரலாற்றில் மாறி இருக்கு. முன்னால் ஆண்களை அண்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பெண்கள். இப்போ அப்படி இல்லை, ஆண்களும் பெண்களும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. சில நேரம் ஆணுக்கு ஈக்குவலாக அல்லது ஆண்களோட அதிகமாக பெண்கள் சம்பாதிக்கக்கூடும். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கை என்பது சும்மா கொஞ்சம் கணவன் செக்ஸ் பண்ணிட்டு போகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, வளர்க்குறது அப்படியோட இல்லை. அண்டி வாழ வேண்டியதில்லை. தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், உச்சகட்டம் அடையணும், சந்தோஷமாக வாழணும். அப்போது இப்போ பெண்களுடைய அந்த ரோல் சொசைட்டியில் மாறிடுச்சு. ஆனால் அந்த விதிமுறை இன்னும் மாறலை, ரூல் இன்னும் மாறலை. பெண்ணா இப்படி தான் இருக்கணும், இவ அடங்காப்படையாக இருக்கா, எல்லாத்தையும் கேட்குறா, இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு ஆண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ரூல் இன்னும் சமுதாயத்தில் பழைய ரூலை வச்சுக்கிட்டு மாத்திரம். நம்ம அம்மா அக்கா அப்போ இருந்த ரோல் என்னன்னா, அப்பா சொல்கிறார் இந்த இடத்துல கையெழுத்து போனால் அம்மா கையெழுத்து போடுவாங்க, ஒரு பினாமியாக இருப்பாங்க, குழந்தைகளை வளர்ப்பாங்க, அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ அந்த பெண் தனிநபர், முழுமையான விருப்பமுள்ள தனிநபர். உங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க, சமுதாயத்தில் ஈக்குவலான பங்கு வகிக்கிறாங்க. அப்போது பெண்ணுக்கு ஒரு முழுமையான இன்பமும் இங்கே தேவைப்படுது. அந்த பெண்ணோட ரோல் மாறிடுச்சு. ஆனால் அந்த ரூல்ஸ் இன்னும் மாறலை. விதிமுறைகள், சொல்லப்படாத விதிமுறைகள் அப்படி தான் இருக்குது. பெண்ணுன்னா ஆணுக்கு கீழே இருக்கணும், நடுராத்திரி வெளியே போகக்கூடாது, அது இதுன்னு பல விஷயங்கள இருக்குது. ஆனால் இல்லற வாழ்க்கையில் உச்சகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ உச்சகட்டத்தை நம்ம ஜென்ரேஷனில் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டத்தை கொடுக்கறது, ஆண்கள் கற்றுக்கொள்ளணும், பெண்களும் கற்றுக்கொள்ளணும். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பல நேரம் பெண்கள் நமக்கு ஒன்றும் இல்லை, இது தனக்கு உச்சகட்டத்தை கொடுக்கறது ஹஸ்பண்டோட வேலைன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா சிக்கல் மாட்டிக்குவாங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பொறுப்பு இல்லை. உங்கள் சந்தோஷத்தினுடைய சாவியை நீங்கள் தான் வச்சுருக்கணும். உங்கள் சந்தோஷத்தினுடைய சாவியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அவங்ககிட்ட போய் எனக்கு சந்தோஷமாக என்னை வச்சுக்கொண்டு பிச்சை எடுக்கக்கூடாது. நாம சந்தோஷமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் எப்படிப்பட்ட தூண்டுதல் இருந்தால் நீங்கள் உச்சகட்டம் அடைய முடியும். படிங்க, நிறைய நம்ம இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறோம், இது போன்ற நிகழ்ச்சிகளில் சொல்லிகிட்டு இருக்கோம். புத்தகங்கள் நிறைய இருக்குது. இப்போ முன்ன எப்போதையும் கூட நம்ம தகவல்களை எங்கேருந்து வேணாலும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது பெண்களும் தகவல்களை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கவும் செய்யணும். சில நேரம் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் பேசுகிறோம், டிவியில் பேசுகிறோம், டாக்டர் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு வேறு வேலையை பார்ப்பாங்க. அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இப்போ ABCDEF சொல்லியிருக்கோம்.
நீங்கள் ஒவ்வொன்றா செய்யணும். ஏன்னா என்ன, பின்னா என்ன, சின்னா என்ன, டின்னா என்ன, ஈன்னா என்ன, எஃப்னா என்ன, ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது தான் அது பயன்படும். இல்லைன்னா வெறும் இன்ஃபர்மேஷன். அப்போது பெண்களும் ஆண்களுமே தம்பதிகளாக இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தியும் பார்க்கணும். அப்போது இந்த உச்சகட்டத்தினுடைய சாவி 2 பேர்கிட்ட இருக்கும். 2 பேரும் அதை ஒரு டெமோக்ராட்டிக்காக, ஒரு ஜனநாயகத்துவமாக இருக்கணும். தனக்கு வேணுன்றதை ஒரு பெண் கேட்கக்கூடிய உரிமை உள்ள ஒரு அமைப்பு இருக்கணும், குடும்ப அமைப்பு. அது பெண் கேட்டால் அது அசிங்கம், நல்ல பெண் இல்லை, அவ மோசமானவன் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான கருத்தெல்லாம் இருக்கும். பெண்களும் அதனால் தயங்குவாங்க. எனக்கு இன்னும் உச்சகட்டம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூண்டுங்கன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும். அவமானமாக ஃபீல் பண்ணலாம், வெக்கமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஆனால் சொல்லணும், சரியான நேரத்தில் கொஞ்சம் வேகமாக தூண்டுங்க, நிறுத்திடாதீங்க, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக தூண்டுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இருக்குது. பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, கணவன் எல்லாம் தெரிஞ்சு தூண்டினா கூட எதையுமே சொன்னால் அசிங்கம், ஒரு பெண் இப்படிலாம் நடந்து கூடாதுன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா, சரியான நேரத்தில் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் நிறுத்திட்டாருன்னா உச்சகட்டத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று போயிடும். மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்கணும். அங்கேருந்து விட்ட இடத்துலேருந்து புறப்பட முடியாது. வண்டி வேகமாக வர்ற மாதிரி தான். வேகமாக வந்த வண்டி பிரேக் அடித்து நிறுத்திட்டோம்னா மறுபடியும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும், 90 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்காது. ஸோ அப்போது பெண்கள் வந்து நீங்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறீங்க. இதிலெல்லாம் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. தம்பதிகள் வந்து இயல்பாக 2 பேரும் பேசிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும், தாம்பத்திய உறவு சம்பந்தமாக, மற்ற உறவுகள் சம்பந்தமாக மனம் விட்டு ஓப்பன் மைண்டடாக அவங்க 2 பேரும் பேசிக்கிறக்கூடிய சூழல் அந்த குடும்பத்தில் இருக்கணும். அது ஏதோ ஆபாசம், தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பிதம் இருந்தால் அது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். அவங்களுக்கெல்லாம் உச்சகட்டம் வராது. உச்சகட்டம் வராததுக்கு வேறு நிறைய காரணங்கள் என்னன்னா, ப்ராட்டப், செக்ஸு தப்பு, செக்ஸு கடவுளுக்கு எதிரானது, இப்படி பல்வேறு விதமான கற்பிதங்கள் பல்வேறு மதங்கள்லையும் இருக்குது. இப்படி மதங்களோட அதனால தான் என்னென்னா, கன்னியாஸ்திரிகள், இந்த கல்யாணம் பண்ணாத பாதிரியார்கள் இல்லை சாமியார்கள் எல்லாம் புனிதமானவர்களாக பார்க்கப்படுறாங்க. ஏன்னா செக்ஸை திறந்தா அவர் புனிதமானவராயிடுறாங்க. அப்போது செக்ஸ் வந்து கடவுளுக்கு எதிரான ஒரு பொருளாக நீங்கள் மனசுக்கு இன்டைரக்டாகவே வந்துடுது. நமக்கு செக்ஸ் பண்ணுறவங்களாம் கீழ்த்தரமானவங்க, செக்ஸ் பண்ணாதவங்க புனிதமானவர்கள் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி போக்கு வந்து தவறானது, இது உண்மை அல்ல. அப்போது செக்ஸ் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப, இந்த மனிதன் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களையும் ஈர்த்து கலவியில் ஈடுபட்டு இனப்பெருக்கம் நடைபெறதுனால தான் இந்த உலகம் இன்றளவுக்கு நிலைத்திருக்கு. இத்தனை உயிரினங்களும் இருக்குது. அதனால் இந்த இன்பம் என்பது ஒரு இயற்கையினுடைய ஒரு பகுதி. இதில் தவறு சரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கற்றுக்கொண்டு நாம் இன்பமாக வாழ்வது நமது கடமையும் உரிமையுமாகும். அதனால் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே கற்றுக்கொள்ளணும் உச்சகட்டம் அடைவது எப்படின்னு. பெரும்பாலான ஆண்களுக்கு 99.9% ஆண்களுக்கு விந்து வர்றது ஒரு பை டிஃபால்ட் இயல்பாக வந்துடும். பெண்களுக்கு தான் உச்சகட்டம் கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி 2 பேரும் தெரிந்து கொள்ளணும், 2 பேரும் சகஜமாக பேசணும், தெரிந்து கொண்டவற்றை செய்யணும். அதன் மூலம் கற்றுக்கொள்ள முடியும்.